2026 இது விஜய் தான் வருவார். இது நாங்கள் இதுக்கு முன்னாடி வேறு எல்லாருக்கும் ஓட்டு போட்டோம். இந்த திருப்பு எங்கள் வீட்லேயே எனக்கு 6 ஓட்டு இருக்குது. 6ம் விஜய்க்கு தான் போடுவோம். ராதாபுரம் தொகுதியில் விஜய் யாரை விடுதாரோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். பிஜேபி சார்ந்து எது வந்தாலும் ஆதரிக்கும். அதான் வரணும், அதான் விரும்புகிறோம். இதுலேயே பிஜேபி சார்ந்த இது ஏடிபிகே சார்ந்த கட்சி எது வந்தாலும் ஓகே, எது வந்தாலும் அதுதான் நம்ம விரும்புகிறோம். அதான் வர்றவும் செய்யணும். ஏன்னா இந்த ஏரியா அதிகமாக கோயில்கள் அதிகமாக இருக்கிறதுனால வேற யார் வந்தாலும் நம்ம இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆளுங்கட்சி தான் வரும். கோயிலெலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். என்ன நல்லது செஞ்சுருக்காங்க, அவங்களால தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் யார் வருவான்னு நினைக்கிறீங்க? வர்றது நாடாஸ் தான் அதிகம். அதனால் நாடாவில் யாரை போட்டாலும் வருவாங்க வாய்ப்பு. ஓகே, ஆட்சி மாறணும் தான் நல்லா இருக்கும். எடப்பாடி வரனாலே விஜய் வரும். ஏடிஎம்கே தமிழ்நாட்டுடைய அரசியலே மாற்றங்கள் நிறையா வருது. தமிழ்நாட்டு அரசியல் நடக்குன்னு சொன்னாவே அது நாம் தமிழர் சீமானுடைய பேச்சுக்கள் பிரகாரம் தான் அரசியலே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆட்சி செய்யணும்னு ஒருத்தர் திறமையான ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் அது நாம் தமிழர் சீமான் தான். சீமான் தான் வருவாருங்க. சீமான் தான் ஜெயிக்கணும். சீமான் வந்தால் தான் தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற சூழ்நிலைக்கு வரும். நான் என் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் நான் முதலமைச்சராக வரணும்னு விரும்புகிறேன். இந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் எங்கள் கட்சியின் சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர் கண்டிப்பாக செய்வார். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இருக்க டிஎம்கேல பாருங்கள், தென்னந்தரம் கொள்ளையும் கற்பழிப்பு கொள்ளை தான் நடக்குது. அதுக்குள்ள எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. முதல்வராக இருந்து அவர் எந்த ஒரு இதாக எடுக்கணும்ல. இன்னும் அந்த சம்பவம் இப்போ கூட அந்த சமீபம் அந்த கொலை நடந்துச்சு பாருங்க, அந்த பொண்ணு எடுத்து படித்த பொண்ணுக்கு அதுக்கு என்ன இது ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு? எதுவுமே பண்ணலை. தென்னம் இந்த இடத்து வள்ளியூரில் வயலி வெட்டிட்டான் அவன் பொண்டாட்டியை. அது என்ன பிரச்சனை? அதுக்கு ஒரு போலீஸ் அதுக்குள்ள நடவடிக்கை ஏதாவது எடுக்கணும்ல. மக்கள் நிம்மதியாக வாழணும்னா அவ்வளோக்குள்ள பயந்து வாழ வேண்டியது. லேடிஸு இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வெளியில் வந்தால் தான் உண்டு. அந்த அளவுக்கு பயம் இருக்குது. இங்கே இடம் தான் ராதாபுரத்தில் பார்த்தா புறம் கல்கோரி லாரி சொல்ல தாங்க முடியல. ராத்திரிலாம் நாங்கள் ஆட்டோவே ஓட்ட முடியலை. வேறு ரெண்டாவது ஃப்ரீ ஓசியை நுப்பாட்ட சொல்லுங்க, அது போதும். ஓசிங்கிறதே வேண்டாம். ஓகே, அப்போ ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் யார் வருவா, யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? நான் ஏடிஎம்கே. ஓகே, ஏடிஎம்கே தான் கண்டிப்பாக வரும். ஏடிஎம்கே கூட்டணி கண்டிப்பாக வரும். சரி, அவங்க கூட்டணியில் பிஜேபி இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் ஏடிஎம்கே வரும். விஜய் எல்லாம் ஒரு இது பார்த்து ஏடிஎம்கே டிஎம்கே பிடிச்சி போச்சு. மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். இளைய தமிழ் சமுதாயத்தில் எப்படி முடியுமா பார்ப்போம். அப்படி இருக்கிற கணிப்பு நிறைய ஒரு கையில் இருக்குது. அதனால் ஒரு மாற்றம் வருமா? மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சி ஆட்சி இருந்தாலும் மக்களுக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான். அதுலேயும் குறிப்பாக மதவாதம், இந்த சாதிய பிரச்சனைகளுக்கு எதிராக மக்களுக்கு சமூக நீதி அடிப்படையில் சேவை செய்யக்கூடிய எந்த ஒரு அரசியல் அமைப்பாக இருந்தாலும் பர்டிகுலராக இந்த கட்சியில் இல்லை, மக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் அந்த வேட்பாளருக்கு இல்லை, எல்லாருமே மக்களுக்கு நல்லது செய்யணும், சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தானே அரசியலுக்குள்ளே வராங்க. மக்களுக்கு செய்வதுன்னா அவங்க எந்த முகாந்தரத்தில் வராங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு இது இருக்குது. அவங்க ஒரு மதவாத அடிப்படையில் வராங்களா, இல்லை இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்குது, நீட் எதிர்ப்பு இருக்குது, இந்த மாதிரி மக்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் தமிழகத்துக்கு நலனுக்காக யாரும் தமிழக நலன் சார்ந்து யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு. இப்போ நீட் எதிர்ப்பு முன்னாடி இருந்தது. அப்போ நீட்டு விலக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இன்னும் நீட்டு இருக்க தானே செய்யுது, இன்னும் இதாகலை. நம்ம அதுக்கு எதிராக தமிழக அரசும் போராடிக்கிட்டு தான் இருக்குது, தமிழக மக்களும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒழிக்கிறதுக்கு அதுக்காக தானே சில பேருக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்தாங்க. வருஷம் அடுத்த எலெக்ஷனே வந்துருச்சு. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது உடனே பண்ணக்கூடியது இல்லை. இப்போ முன்னாள் முதல்வர் எடப்பாடி இருந்த சொல்ல கூட தமிழக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அதனால் பயன் பெற்றவங்க இருக்க தான் செய்தாங்க. அதே மாதிரி தமிழக மாணவர்களோட நலனுக்காக இன்னும் சில முயற்சிகளை, சட்ட முயற்சிகளை எடுத்து அந்த மாதிரி சில திட்டங்களை நம்ம ராதாபுரம் தொகுதியை பொறுத்தவரையில்
ஒரு 20-25 வருஷம் முன்னாடி வரைக்கும் பேச்சுப்பாறையிலேருந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, விவசாயம் நல்லா நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அதுக்கு அப்படியே தலைகீழாக போயிட்டு இப்போ கொஞ்சம் எல்லா தோட்டத்துலையும் சொட்டு நீர் பாசனம் தான். இன்னும் 25 வருஷம் கழிச்சு போனால் இந்த சொட்டு நீர் பாசனமும் இருக்குமான்னு தெரில. நம்ம தாலுகா ஃபுல்லாக இருக்கந்தூர சைடு, எங்கள் ஊர் சைடு எல்லாமே குவாரிகள் அதிகமாகிட்டு, அதனால் விவசாயம் ரொம்ப அளவு பாதிக்கப்படுது. அதனால் நம்ம மக்கள் வந்து அடுத்து ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களான்னு தெரில. அடுத்து டிவிக்கு இதுவுமே வந்து அதோட கொள்கையை வந்து என்னென்னு இன்னும் சரியாக கொண்டு வரல மக்கள்கிட்ட. ஏன்னா டிவிக்கு வந்து திமுக அதிமுகவை எதிர்க்கிற அரசியல்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கிறவரே வந்து அங்கே வந்து சேர்ந்துக்கிட்டாரு. ஸோ அதனால் அதையும் நம்ப முடியல. நாம் தமிழர் கட்சி வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் நல்லா இருக்குது. அதனால் இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அளிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கேக்கு வாக்களிக்கலாம். நான் ஏடிஎம்கே காண்டி தான் ஓட்டு போடுவேன். எங்கள் மச்சான் ஏடிஎம்கே, அதனால் நான் ஏடிஎம்கே காண்டி தான் ஓட்டு போடுவேன்.